தௌராத்துல பார்த்தாங்க கடைசி நபி எங்க வர போறாரு சொல்லி அந்த கடைசி நபிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க மதீனால. ஆனா பொறாமை ஒரு விஷயம் இருக்கு, பதவி பொறாமை. அந்த ஒரு விஷயத்தின் காரணமாக அந்த கடைசி நபி வந்ததற்கு பிறகு 3 கூட்டங்களும் சேர்ந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மறுத்தார்கள். ஆனா 3 கூட்டங்களுக்கும் தெரியும் இவர்தான் உண்மையான தூதர் என்பது. மறுமை போனா போகட்டும், உலக வாழ்க்கை போக கூடாது. எப்படி ஹஸ்ரத் அப்படி நினைச்சாங்க? கொஞ்சம் நம்ம உள்ளத்தை பாருங்க. நாம கூட எப்போ எல்லாம் மறுமையா உலகமான்னு சொன்னா மறுமை வேண்டாம் உலகம் வேணும்னு சொல்லி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பெரிய ஆச்சரியமான விஷயம் எதுவுமே இல்லை. அப்போ இவங்க மறுத்து வெறும் இல்ம் இருந்தா பத்தாது, நபியோடைய நேசம் இருந்தாதான் அவன் ஆலிம். நபியோடைய நேசம் இல்லாமல் நீ எல்லா புக் படிச்சுக்கோ, நீ ஒரு ஆலிம் இல்லை. இவன் எப்படிப்பட்டவன் சொல்ல தெரியுமா? கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் 58வது சூரா சூரே முஜாதிலா ஓதி முடித்தோம். பிறகு 59வது சூரா சூரே ஹஷர், 60வது சூரா மும்தஹினா, 61வது சூரா சூரே சஃப், 62வது சூரா சூரே ஜுமா, 63வது சூரா சூரே முனாஃபிகூன், 64வது சூரா தகாபூன், 65வது சூரா தலாக், 66வது சூரா சூரே தஹ்ரீம் ஓதி முடித்தோம். அதில் சூரே ஹஷர் முழுமையாக பனு நலீர் என்கின்ற யூதர்களின் ஒரு கூட்டத்தை பற்றி அந்த சூறாவில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாக்கு வந்த பொழுது மதீனா நகரத்தில் யூதர்களும் இருந்தார்கள், அரபியர்களும் இருந்தார்கள். அரபியர்களுடைய 2 கூட்டங்கள், அவுஸ் ஹஸ்ரஜ். யூதர்களுடைய 3 கூட்டங்கள் இருந்தன, பனு நலீர், பனு கைனுகா, பனு குரைதா. பனு நலீர், பனு கைனுகா, பனு குரைதா. அரபியர்களுடைய மதீனாவாசிங்க 2 பேர், அவுஸ் ஹஸ்ரஜ். சொல்லப்படுகிறது இவங்க ஏன் மதீனால இருந்தாங்க? இந்த யூதர்கள் சாம் தேசத்திலிருந்து மதீனால இருந்ததற்கு காரணமே இவர்களுடைய முன் வாழ்ந்தவர்கள் தௌராத்துல பார்த்தாங்க கடைசி நபி எங்க வர போறாரு சொல்லி அந்த கடைசி நபிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க மதீனால. ஆனா பொறாமை ஒரு விஷயம் இருக்கு, பதவி பொறாமை. அந்த ஒரு விஷயத்தின் காரணமாக அந்த கடைசி நபி வந்ததற்கு பிறகு 3 கூட்டங்களும் சேர்ந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மறுத்தார்கள். ஆனா 3 கூட்டங்களுக்கும் தெரியும் இவர்தான் உண்மையான தூதர் என்பது. உதாரணத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் யாராவது இவங்கள்ட்ட போர் செஞ்சா, மதீனா வாசிங்க இருந்தாலும் சரி, மக்கா வாசிங்க இருந்தாலும் சரி, ஏதாவது இவங்கள்ட்ட சண்டை நடந்துச்சுன்னா கடைசி நபி வரப்போறாரு, அந்த கடைசி நபி வந்ததுக்கு பிறகு பாருங்க அந்த கடைசி நபியுடன் நாம சேர்ந்து உங்க கூட போர் போடுவோம்னு சொல்லி பேசிட்டே இருந்தாங்க. இப்போ மக்கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நபி, நான் கடைசி நபி என்று சொல்கின்ற நேரத்துல மக்காவாசிங்க என்ன செஞ்சாங்கன்னா இவங்கள்ட்ட கேட்டாங்க, நீங்க கடைசி நபி நீங்க ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்களே, இவர் தானே அந்த கடைசி நபி? இப்போ இவங்களுடைய பார்லிமெண்ட் சேருது, பனு குரைதா, பனு நதீர், பனு கைனுகாவுடைய 3 கூட்டத்தினர்கள் சேர்ந்து சொன்னாங்க, நம்ம 3 கேள்வி கேட்கிறோம், அந்த 3 கேள்விங்களுக்கு பதில் சொல்லிட்டாருன்னா அவர் உண்மையான நபி சொல்லி அது வேற வரலாறு. 3 கேள்வி கேட்டாங்க. ரூஹ்னா என்ன, கஹஃப் அஸ்ஹாபு கஹஃப்னா என்ன, துல்கர்னைன்னா என்ன, கேள்விகள் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேள்விகளுக்கு பதிலும் சொல்லிட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் வந்துச்சு. பார்க்குறாங்க பெரிய பெரிய ஆலிம்கள், பதில் கரெக்ட். என்ன செய்யலாம்? ஒத்துக்கலாமா? ஒத்துக்கிட்டா என்ன ஆகும்? நாம லஞ்சம் வாங்கிட்டு ஃபத்வா கொடுத்துட்டு இருக்கோம். பணக்காரங்களுக்கு 1 மார்க்கும் ஏழுங்களுக்கு 1 மார்க்கும். இந்த மாதிரி நாம மற்றவங்களை, யூதர்களுடைய சிந்தனை என்ன? நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பாஉ, நாம அல்லாஹ்வுடைய ஆண் மகன்கள், மேலும் அல்லாஹ்வுடைய மிக பிரியமானவர்கள் நாம. அப்போ நமக்கு தான் நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு உரிமை இருக்கு. இப்ப கூட என்ன பண்றான் இஸ்ராயல், அந்த யூதன், எல்லாத்துக்கும் நான் அடிப்பேன், அவங்க இறந்தாங்கன்னா அவங்க ஒரு மனிதனே இல்லை, நான் மட்டும் தான் வாழணும். அப்போல இருந்து இருந்துச்சு. ஆனா இந்த கடைசி நபி என்ன சொல்லுவாரு?
பிலாலும் ஒண்ணு, அபூபக்கரும் ஒண்ணுன்னு சொல்லுவாரு. இந்த கடைசி நபி என்ன சொல்லுவாரு? இந்த கடைசி நபியோடைய உம்மத்துல நம்ம ஆலிம்களா ஆயிட்டோம்னு சொன்னா என்ன நிலைமை இருக்கும்? எனக்கு மாளிகையில வாழ முடியுதா? முடியாது. எல்லாம் தெரியும். வேண்டாம், மறுமை போனா போகட்டும், உலக வாழ்க்கை போக கூடாது. எப்படி ஹஸ்ரத் அப்படி நினைச்சாங்க? கொஞ்சம் நம்ம உள்ளத்தை பாருங்க. நாம கூட எப்போ எல்லாம் மறுமையா உலகமான்னு சொன்னா மறுமை வேண்டாம், உலகம் வேணும்னு சொல்லிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பெரிய ஆச்சரியமான விஷயம் எதுவுமே இல்லை. அப்ப இவங்க மறுத்துட்டாங்க. புரியுதா? இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க உள்ளத்துல பொறாமை வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வராரு. வந்ததுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 கூட்டத்தினர்களை கூப்பிட்டு, பாருங்க, நான் கடைசி நபி, நான் உங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுக்குறேன், வேணும்னா ஏற்றுக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஆனா நாம சண்டை போடாம இருக்கணும். சில ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டன. ஆனா இவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, மதீனாவுடைய 2 கூட்டத்தினர்கள் இருக்காங்களே, அவுஸ் ஹஸ்ரஜ். இந்த யூதர்கள் என்ன செய்வாங்க, அந்த அவுஸ் ஹஸ்ரஜ்ல சில பேர் சுயநலவாதிங்க இருப்பாங்க. அந்த சுயநலவாதிகளுக்கு ஃபைனான்ஸ் கொடுத்து, பொருள்களை கொடுத்து, நீங்க அவுஸுக்கும் ஹஸ்ரஜுக்கு மத்தியில சண்டை போட்டி விட்டுட்டே இருங்க. அவுஸும் ஹஸ்ரஜ் சண்டை போட்டுட்டே இருந்தா இவங்க நல்லபடியாக பொசிஷன்ல அப்படியே இருக்கலாம். இது ரொம்ப மோசமான வேலை. இது இப்போ அவுஸ் ஹஸ்ரஜுக்கு சண்டை போட்டு விட்டுருவாங்க. சண்டை போடணும்னு சொன்னா என்ன வேணும்? இவங்களுடைய 3 வியாபாரங்கள். ஒரு வியாபாரம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு வியாபாரம் என்ன? குடி, மது வியாபாரம். மது குடிச்சா என்ன ஆகும்? மூளை ஒர்க் பண்ணாது, சண்டை போடுவாங்க. சண்டை செய்யறதுக்காக என்ன வேணும்? ஆயுதங்கள். ஆயுதங்களுடைய வியாபாரம். அப்போல இருந்து இப்போ வரைக்கும் ஆயுதங்களுடைய வியாபாரம் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. போர் நடந்ததுக்கு பிறகு, எல்லாம் ஒடிச்சதுக்கு பிறகு என்ன தேவைப்படும்? கடன் தேவைப்படும். அந்த பேங்க்கும் அவங்க கையில தான். இப்ப கூட பாருங்க, அந்த மதுவுடைய வியாபாரமும் அவங்க கையில தான் இருக்கு, ஆயுதங்களும் அவங்க கையில தான் இருக்கு, அந்த வட்டிக்கு காசு கொடுக்கிற வியாபாரம் அவங்க கையில தான் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு முன்னால நிக்க முடியுமா? வர்றதுக்கு முன்னாலே மது ஹராம் போயிடுச்சு, பிசினஸ் ஃபுல்லா போயிடுச்சு. ஏன் அவங்க யாருக்கும் ஷரியத் பிடிக்காது? ஏன் சொல்லுங்க? இந்த மாதிரி மக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது முடிச்சிரும் இஸ்லாம். மது குடிக்கலன்னா சண்டை போடுவா, குடிக்கல. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆக்கிட்டாங்க, இந்த அவுஸ் ஹஸ்ரஜுக்கும் எப்படி மார்க்கத்தை சொல்லி கொடுத்தாங்கன்னா, சேர்ந்து வாழணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சேர்ந்து வாழ்ற நேரத்துல சண்டை நடக்காது. சண்டை நடக்கலைன்னா ஆயுதங்கள் விற்பனை ஆகாது. ஆயுதங்கள் விற்பனை ஆகல, சண்டை நடக்கலைன்னா வட்டி வியாபாரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டா வட்டி ஹராம். மூச்சு வாங்க முடியல, கோவமா இருக்காங்க. அப்போ ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டது. முதல்ல பதருடைய போருக்கு பிறகு இந்த பனு கைனுகாக்காரங்க ஒப்பந்தத்தை உடைத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பனு கைனுகா ஊரை விட்டு ஓடுங்கன்னு சொல்லி விரட்டிட்டார். அப்புறமா உஹதுடைய போர் நடந்தது. உஹதுடைய போர்ல முஸ்லிம்களுக்கு பெரிய நஷ்டம். காரணம் என்ன? அந்த நேரத்தில் உஹதுடைய போர்ல அல்லாஹ் தாலா ஒரு விஷயத்தை மறுமை நாள் வரைக்கும் வருகின்ற முஸ்லிம்களுக்கு சொல்லி கொடுக்கணும், பாடமா இருக்கணும்னு சொல்லி ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம்? உஹதுடைய போர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட 700 பேர் இருக்கிறாங்க, காஃபிருங்க 3000 பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாரு, நாம போர் போடுவோம், நமக்கு பின்னால் ஒரு சின்ன மலை இருக்கு, அந்த மலை மேல 50 அம்பு வச்சுக்கிட்டு வீரர்கள் அங்கே இருக்கணும், நான் சொல்ற வரைக்கும் இறங்க கூடாது, நாம ஜெயிச்சாலும் சரி நாம தோத்தாலும் சரி நான் சொல்ற வரைக்கும் இறங்க கூடாது கட்டளையிட்டார்கள். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு தெரியும், அப்போ ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முஸ்லிம் ஆகல, அவர் அந்த மலைக்கு பின்னால மறைஞ்சு இருக்கிறார். நாம எது பார்க்கலையோ அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. அதே நேரத்துல சொல்லி இருந்தா பயந்து இருப்பாங்கல்ல, அங்க ஹாலித் பின் வலீத் மறைஞ்சு இருக்கார் சொல்லி. ஏன் பேச்சு மட்டும் கேளுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது அப்படியே கண்ணு மூடி நம்பினா போதும். இந்த பாடத்தை சொல்லி கொடுப்பதற்காக போர் நடந்துச்சு. போர் நடந்தா என்ன ஆகும்? ஹம்சா, அலி, உமர், அபூபக்கர் எல்லாம் இறங்குனாங்க போர்ல. சில மணி நேரங்கள்ல முஷ்ரிக்கீன்கள் பயந்து விரண்டு ஓடுறாங்க, ஓடிட்டாங்க.
அப்போ இந்த 50 சஹாபிங்க வந்து அதுல 50லேருந்து 40 நபர்கள் வந்து போர் முடிஞ்சிச்சே, நாம கூட போய் கனிமத் பொருள் எடுக்கலாமே, ரசூலுல்லாக்கு மாறு செய்யணும்னு சொல்லி செய்யல. ஞாபகம் வச்சுக்கோங்க, சஹாபிங்க எப்பவுமே ரசூலுல்லாக்கு வேணும்னு மாறு செய்ய மாட்டாங்க. அந்த 10 பேர் சொன்னாங்க, ரசூலுல்லா என்ன சொன்னாரு, நான் சொல்ற வரைக்கும் இறங்கக்கூடாதுன்னு சொன்னார் இல்ல. இந்த 40 பேர் சொன்னாங்க, அது போர்ல, இது போர் முடிஞ்சிச்சே. உதாரணத்துக்கு ஜுபைர் ஹஸரத் நமக்கு சொல்றாரு, தராவி கே பாத் மஸ்ஜித் தராவிக்கு பிறகு என்னை கேட்காம வெளியில போக கூடாதுன்னு சொல்லி நம்ம 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கோம். எல்லாம் போயிட்டாங்க, 10:30 மணி ஆகுது, ஜுபைர் ஹஸரத்தும் போயிட்டாரு. அப்போ நான் என்ன சொல்லுவேன், அது வந்து நாம 2 பேர் வந்து சீக்கிரமா வரணும், ஓடி போக கூடாதுன்னு சொல்லி அப்படி சொன்னாரு, இப்ப எல்லாம் முடிஞ்சிச்சேன்னு சொல்லி போயிடுவோம் இல்ல. அந்த மாதிரி தான் சஹாபா இறங்குனாங்க, தவிர ரசூலுல்லாஹ்க்கு மாறு செய்யணும்னு சொல்லி இறங்கவில்லை சஹாபா பெருமக்கள். இறங்கிட்டாங்க. இறங்கின உடனே பின்னாலேருந்து அட்டாக் நடந்துச்சு, முஸ்லிம்களுக்கு பெரிய நஷ்டம் நடந்தது. இது நடந்ததுக்கு பிறகு இந்த யூதர்களுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு, இவங்க வந்து ரசூலுல்லாஹ்க்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய சூழ்ச்சிகள் நடந்திருக்கு, அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை, இன்ஷால்லா கேட்போம். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாரு, யூதர்கள்ட்ட ஒரு முஸ்லிம் அவர் வந்து கொலை பண்ணிட்டாரு. அந்த கொலை பண்ணதின் காரணமாக ஒரு தொகை கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்காக உதவி கேட்கறதுக்காக, அந்த முஸ்லிம்காக உதவி கேட்கறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாரு. போய் கேட்டாரு, இந்த மாதிரி இவருக்கு உதவி வேணும், நீங்க ஏதாவது உதவி பண்றீங்களா, கடன் கொடுக்குறீங்களா? அப்போ சொன்னாங்க, அப்படியா, சரி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க இங்க உட்காருங்க, தென்னை சொல்லுவாங்கல்ல, தென்னையில உட்காரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ பனு நதீருடைய பெரிய ஆலிம் ஹுயை பின் அஹ்தப், பெரிய ஆலிம், வெறும் இல்ம் இருந்தா பத்தாது, நபியோடைய நேசம் இருந்தாதான் அவன் ஆலிம். நபியோடைய நேசம் இல்லாமல் நீ எல்லா புக் படிச்சுக்கோ, நீ ஒரு ஆலிம் இல்லை. இவன் எப்படிப்பட்டவன் சொல்லு தெரியுமா? இவனுடைய மகள் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்முல் முஃமினீன், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, ஹுயை பின் அஹ்தபுடைய மகள். ஹைபர் போருக்கு பிறகு பெண்கள் எல்லாம் அடிமை ஆயிட்டாங்க, யூதர்களுடைய பெண்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி வந்தாரு, பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த சஹாபிக்கு வந்து ஏழை, அந்த அளவுக்கு அழகு கூட இல்லை, அவருக்கு யாருமே பொண்ணு கொடுக்கல. இந்த போர் நடந்தது பிறகு அந்த சஹாபி வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு யாருமே பொண்ணு கொடுக்கறது இல்லை, இந்த அடிமை பெண்கள்கிட்டேருந்து ஒரு அடிமை பெண் எனக்கு கொடுத்தா நான் உரிமை விட்டு திருமணம் முடிச்சுக்குவேன். சஹாபி கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் எந்த அடிமை பெண் என்னாலும் எடுத்துட்டு வாங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். போனாரு, ராணி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பெரிய ஆலிம், பெரிய தலைவருடைய மகள், பெரிய தலைவருடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்களை கூப்பிட்டுட்டு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி திருமணம் முடிச்சுக்குங்க. அப்போ யூதர்கள் அடிமையாக இருந்தாங்கல்ல, கைதியாக, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது நம்ம பெரிய குடும்பத்து பொண்ணு, இவங்களுக்கு தோதுவான ஒரு மாப்பிள்ளை நீங்க அமைச்சு கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு மரியாதை தந்த மாதிரி இருக்கும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அப்படியா, இவங்க முஸ்லிம் ஆகணும்னு சொல்லி நான் திருமணம் முடிச்சுக்கிட்டா அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு ஒரு பெரிய மரியாதை. சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடன் திருமணம் முடிச்சதுக்கு பிறகு முகத்தை பார்க்குறாங்க, கண்ணத்துல பெரிய ஒரு இது இருக்கு, காயம் இருக்கு. இப்போ கேட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த காயம் எப்படி வந்துச்சு? சில நாட்கள் முன்னால நான் கனவுல பார்த்தேன், பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் இருக்கும்ல, அது இறங்கி என்னுடைய மடியில வருது, அந்த காட்சியை நான் கனவுல பார்த்தேன். என் கணவனுக்கு சொன்னா, என் கணவன் சொன்னா, ஒரு அடி அடிச்சதுக்கு பிறகு, முஹம்மத் கூட திருமணம் முடிக்கிறதுக்கு உனக்கு ஆசை வந்துச்சா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிஞ்சிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சஃபியா, நான் நபி என்று உனக்கு எப்போ தெரிஞ்சிச்சு? சஃபியா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நாயகமே, நீங்க மதீனாக்கு வர்றதுக்கு முன்னாலே எனக்கு தெரியும் நீங்க தான் உண்மையான நபி என்று. எப்படிமா சொல்ற? நீங்க மதீனாக்கு வர்றதுக்கு முன்னாலே குப்பா பள்ளிவாசல் கிட்ட இருந்தீங்கல்ல, அந்த நேரத்துல என்னுடைய தந்தை மூத்த ஆலிம், அவருடைய தம்பி யாசிர், இவங்க 2 நபர்களும் உங்கள்கிட்ட போய் சந்திச்சாங்க.
சந்தித்ததற்கு பிறகு திரும்பி வர்ற நேரத்துல நான் எப்போ முன்னால வந்தா கூட என்னுடைய சித்தப்பாவும் என்னுடைய அப்பாவும் எனக்கு வந்து பேசுவாங்க, கட்டி பிடிச்சி எனக்கு இது பண்ணுவாங்க. ஆனா அன்னைக்கு 2 பேரும் கவலையில இருந்தாங்க. அவங்க பேசுறது நான் கேட்டேன். என் சித்தப்பா கேட்டார் அப்பாட்டே, அஹுவா ஹுவா, இவர் தானா அந்த நபி? எங்க அப்பா சொன்னார், ஆமா இவர் தான் அந்த நபி. அப்போ நாம இவரை நபியாக ஏற்றுக்கொள்ளலாமா? வேண்டாம், பதவி போயிடும், அந்தஸ்து போயிடும், இவர் உண்மை பேசுறவர், இவர் இருந்தார்னா நாம எதுவுமே கரப்ஷன் பண்ண முடியாது, திருட முடியாது. அப்போல இருந்து எனக்கு தெரியும் உண்மையான நபி. இப்போ இந்த ஹுயை பின் அஹ்தப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தென்னை மீது உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது என்ன கல் சொன்னீங்க? திருகாய் கல். இவன் என்ன சொன்னா, நல்ல வாய்ப்பு, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார் தான் இந்த மார்க்கமே இருக்கும். இவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, மேலேந்து அந்த கல் எடுத்து இவர் மேல போட்டுருங்க. இவருக்கு பிறகு நம்ம சூழ்ச்சி எல்லாம் பண்ணி நாம வந்து இதாயிடலாம், பண்ணுங்க. அப்ப அவன் பனு நதீருடைய மன்னர் தலைவன் சொன்னா, சல்லாம் சொன்னா, வேண்டாம் வேண்டாம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு எதிராக நாம ஏதாவது சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு சொல்லிடுவான், நடக்கட்டும், முடிச்சிடலாம் வேலை. அந்த கல்லு தள்ளி போடுற நேரத்துல ஜிப்ரைல் வந்து சொல்றாரு, இங்க இருந்து சீக்கிரமா எழுந்து வாங்கன்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, ஒப்பந்தத்தை முடிச்சிங்கல்ல, 10 நாள் டைம் தரேன், 10 நாளுக்குள்ள நீங்க வெளியில போயிட்டே இருக்கணும். பண்றாங்க, என்ன செய்யலாம்? இப்போ இங்க முனாஃபிகீன்களுடைய தலைவர் பேர் என்னங்க? மாஷா அல்லாஹ், அப்துல்லா பின் சலூல். அப்துல்லா பின் உபை பின் சலூல். இவன் வந்து அந்த பனு நதீர் இப்ப என்ன பண்ணணும்னு சொன்ன உடனே லெட்டர் அங்க அனுப்புற ஆளுங்களை, லைன் உக்ரிஜ்தும் லனக்ருஜன்ன மாக்கும், நீங்க வெளியேற்றப்பட்டால் நாம கூட உங்க கூட போவோம், நாம உங்க கூட வந்து உங்க கூட நம்ம போர் போவோம், அதை போடு செய்வோம், நீங்க உள்ள வெளியில போவாதீங்க, தைரியமா உள்ள இருங்க, நாம உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். முனாஃபிகோடைய வெறும் வாய் பேச்சு தான். அப்துல்லா பின் உபை பின் சலூல் சொல்லிட்டான், வர்ற உதவி செய்யறான்னு சொல்லி இவங்க சொன்னாங்க, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம எல்லாம் வெளியில போக மாட்டோம், என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படம் எடுத்துட்டு வர்றாரு. படம் எடுத்துட்டு வந்தா கூட நம்முடைய ஸ்டாண்டர்ட் வந்து அவங்க கூட மோதுற அளவுக்கு இல்லை. ஹுவல்லதி அஹ்ரஜல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி மின் தியாரிஹிம் ஃபஹஷம் மா ظننتم அன் யஹ்ருஜு. அல்லாஹ் தஆலா மோமின்களை பார்த்து சொல்றான், நீங்க நினைச்சு கூட பார்க்கல அவங்க பயந்து வெளியில போவாங்கன்னு சொல்லி. ஏன்னா ஒரு 100 பேர் 200 பேர் 300 பேர் முஸ்லிம்கள் போயிருக்காங்க, அவங்களுடைய அந்த லெவல் இஸ்ராயலுக்கு எடுக்க முடியாதுன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க. மா ظننتم அன் யஹ்ருஜு வظنوا, அவங்க நினைச்சாங்க, வظنوا அன்ன ஹுசூனுஹும் வظنوا அன்ன ஹுசூனஹும் மானிஅத்தும், அவங்களுடைய அந்த மாளிகைகள் அவங்களுடைய அந்த கோட்டைகள் அவங்களை காப்பாற்றிக் கொள்ளணும்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா உள்ளங்கள் எல்லாம் யாருடைய கையில இருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய பேரித்த மரங்களை கட் பண்ணி எரிச்ச சொல்லிட்டாங்க. இப்போ பேரித்த மரங்களை கட் பண்ண உடனே அவங்க பயந்துட்டாங்க, ஆஹா இது இவர் என்ன வேணாலும் பண்ணிடுவாரு. பயந்துட்டு சரி நம்ம வெளியில போறோம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சீக்கிரமா கிளம்புங்கன்னு சொன்னா, உங்க ஒட்டகங்கள் மீது எது எடுத்துட்டு போக முடியுமோ அது மட்டும் தான் எடுத்துட்டு போகணும், வேற எதுவுமே எடுத்துட்டு போக கூடாது. அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஜன்னல், அழகான ஜன்னல் இருந்துச்சுன்னு அந்த ஜன்னல் எடுத்துக்கிட்டு, அந்த பூட்டு எடுத்துக்கிட்டு, அந்த ஆணி எடுத்துக்கிட்டு, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ சில பேர் சொன்னாங்க, சில பேர் இருப்பாங்க அவங்க நீதிபதியாக வாழ்வாங்க, வாழ்க்கை ஃபுல்லா எப்பவுமே ஜஸ்டிஸா பேசுவாங்க. இவங்க தான் பெரிய பிரச்சனையே. அவங்க வேலையை ஜஸ்டிஸா பேசுவாங்க. செஞ்சது சரியில்லையே, இது பண்றது சரியில்லையே, அவர் அது பண்றது சரியில்லை, இவர் இது பண்ணது சரியில்லை. அந்த சில பேர் சொன்னாங்க, என்ன நடந்திருந்தா கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரங்களை வெட்டி இருக்க கூடாதுங்க, தேவையில்லாத நீதிபதியாக வாழக்கூடாதுங்க. சூழ்நிலை எல்லாமே தெரியுமா நமக்கு? இந்த இருந்தாலும் முஜாஹிது இந்த கைலி கட்டிட்டு வந்து இருக்க கூடாதுங்க. அவன் ஏன் கைலி கட்டுனா, இது உங்களுக்கு யாராவது சுப்ரீம் கோர்ட்டோட பதவி கொடுத்தாங்களா? எனக்கு பயம் இருக்கிறதே இப்படிப்பட்டவங்க தான், தேவையில்லாம தீர்ப்பு கொடுத்துட்டே இருப்பாங்க. அவர் அது செஞ்சது சரியில்லை, இவர் இது செஞ்சது தெரியல, இது அவங்களுக்கு தான் பயப்படக்கூடாது.
அவங்களை நம்ம பயந்தோன்னு சொன்னா வாழ்க்கையில எதுவுமே செய்யறதுக்கு விட மாட்டாங்க, முன்னேறதுக்கே விட மாட்டாங்க. நீ நடந்தது சரியில்லை, நீ உட்கார்ந்தது சரியில்லை, நீ பேசினது சரியில்லை, இருமல்காரங்களுக்கு நீ சொன்னது சரியில்லை. அப்ப என்ன செய்யறது? அந்த நீதிபதிங்க சொன்னாங்க, மரங்களை வெட்டி இருக்க கூடாது, அல்லாஹ்வுடைய ப்ராப்பர்ட்டி இல்ல அது. ஆனா ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் இருக்கிறான், வசனத்தை இறக்கின்றான். மா கதாத்தும் மின் லீனத்தின் அவ் தரக்துமுஹா காயிமத்தன் அலா உசூலியா ஃபபீஇத்னில்லாஹ். சஹாபா பெருமக்கள் அந்த மரங்களை வெட்டுற நேரத்துல சில சஹாபா பெருமக்கள் சொன்னாங்க, ரசூலுல்லா வெட்ட சொன்னாங்களே வெட்டலாம். சில சஹாபா சொன்னாங்க, அவங்க போனதுக்கு பிறகு அந்த மரங்கள் நமக்கு யூஸ் ஆகும்ல. அப்போ யார் செஞ்சது கரெக்ட், யார் செஞ்சது தப்பு? அல்லாஹ் நீயத்து தான் பார்ப்பான். அல்லாஹ் தாலா சொல்றான், மரங்களை வெட்டுனதும் மரங்களை வெட்டாம இருந்ததும் அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டுதான். அதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். இதை வச்சுதான் நம்ம சொல்றோம், அபு ஹனீஃபா சொன்னதும் கரெக்ட், ஷாஃபி சொன்னதும் கரெக்ட். ரெண்டுமே சேர்த்து செய்யறேன்னு சொன்னா சொல்ல முடியுமா? மரத்தை வெட்டவும் செய்வேன், வெட்டாம விடுவேன்னு சொல்லி ரெண்டுமே சேர்த்து செய்ய முடியுமா? ஒண்ணுதான் செய்ய முடியும். அப்போ அவங்க ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். இதுக்கு அல்லாஹ் தஆலா அவ்வலுல் ஹஷ்ர் என்று சொன்னா, முதல் தண்டனை. அப்போ ரெண்டாவது தண்டனை என்ன? உமர் ரலியல்லாஹு தஆலா அவனுடைய ஆட்சி காலத்துல ஹைபர்ல இருந்த யூதர்களுக்கும் மீதி இருந்த யூதர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா ஊரை விட்டு போக சொன்னார்கள். அது ரெண்டாவது தண்டனை. சில விஷயங்கள் எல்லாம் நான் சொல்றேன், அது தவறுகள், கோவப்படாதீங்க. இது எப்படின்னு சொன்னா, டயாபிட்டிஸ் சென்டருக்கு போனீங்க, ஒவ்வொரு டெஸ்ட் நடக்கும் இல்லை? இந்த 25 நாள் எத்தனை தடவை முடிஞ்சிச்சு? 24 நாள். அங்கே போங்க, அங்கே கிட்னி டெஸ்ட் பண்ணுங்க, கண் டெஸ்ட் பண்ணுங்க, கால் டெஸ்ட் பண்ணுங்க, பிளட் ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணுங்க. 24 டெஸ்ட் பண்ணா என்ன தெரியும்? நம்முடைய தவறுகள் நமக்கு தெரியும் இல்லை? தவறு தெரிஞ்ச உடனே கிட்னி கரண்ட்டு போய் வாயாங்க. ஏன் கிட்னி சரியில்லைன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன தைரியம்? ஏன் கிட்னியா சரியில்லை? சுகர். எனக்கு ஏன் நீ 400 காமிக்கிற? நான் என்ன செய்யணும்? பாட்டில ஒடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் இவன் கடையை வைக்க கூடாது. அப்போ டெஸ்ட்ல இருந்து அவன் காமிக்கிறான், 400 இருக்குன்னு சொல்லி காமிக்கிறான். அப்போ அது அவன் மேல கோவப்பட்டா என்ன செய்யறது? புரியுதா? அது 400 காமிச்சோ, ரொம்ப நன்றி டாக்டர், இப்போ என்ன செய்யணும் டாக்டர்? மிட்டா நெய் கானா, சாவல் நெய் கானா. அதே மாதிரி தான் தவறுகள் வெளியில வருது இல்ல? அந்த டாக்டருக்கு ஃபீஸ் தரீங்களா? எனக்கு ஃபீஸ் தர வேண்டாம், ஜஸாக்கல்லான்னு சொல்லுங்க. அதுக்கு பதிலாக ஒவ்வொரு மேல கோவப்பட்டா நான் என்ன செய்யறது? அழகான முறையில தவறு. நான் பேர் யாராவது சொன்னேனா? ரமீஸ் பண்றார் சொன்னேனா? துராப் பாய் பண்றார் சொன்னேனா? ரெய்ஹான் பாய் பண்றார் சொன்னேனா? ரவுப் பாய் பண்றார் சொன்னேனா? எல்லாத்துக்கும் ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு கண்ணுக்கு முன்னால. எனக்கு 400 முனாஃபிக் இருக்கு, என்கிட்ட பொறாமை 350 இருக்கு, என்கிட்ட ஃபசாத் 600 இருக்கு. தெரிஞ்சிச்சு இல்ல? எச்சர ஓரமா இதுக்கெல்லாம் என்ன மருந்து சொல்லுங்க ஹஸ்ரத் சொல்லி கேட்டா கொடுத்துட போறோம். இன்ஷா அல்லாஹ் பண்டிகை அன்னைக்கு நாம எல்லாமே ஃப்ரெஷ்ஷா ஹெல்த்தி ஆயிடும். அந்த நோய்களுக்கு மருந்து இல்லை, ஆனா இந்த நோய்களுக்கு மருந்து இருக்கு இன்ஷா அல்லாஹ். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.